எப்போவுமே நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து செய்யக்கூடிய டிஷ் வறுவல் இதெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு Mom60. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8:45. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. என்ன பண்ணுறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு வேலை பார்த்துற மாதிரி நீங்கள் என்ன பண்ண வந்து சாம்பார் நிறைய வந்து சூடு பண்ணி இதையே தோசை சுட்டு வச்சுக்கலான்னு பிளான் போட்டால் கடவுளுக்கே பொருட்களை ஆட்டும்போது என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே தீச்சி விட்டுட்டா வாசனை. வழி இல்லாமல் அடுத்தது இந்த கார சட்னி அரைச்சிட்டோம். சூப்பராக இருக்கும். எள்ளு தனியா ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை புதினா எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். வதக்கிட்டு அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும். அடுத்து இங்கே வந்துட்டு நேற்று 6 மணிக்கு தான் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சேன். ரேஷன் பச்சரிசி உளுந்து போட்டு அரைச்சி தோசைக்கு அரைச்சி வச்சேன். அதுதான் கொஞ்சம் எடுத்து இப்போ தோசை ஊற்றப்பேன். அவசரத்துக்கு இந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டா தோசை ஆகும். சரி, நம்ம சட்னியும் தோசையும் சுடுவோம். ரேஷன் பச்சரிசியில் தான் தோசை சுட்டுருக்கேன். இதை வந்து நம்ம கார சட்னியை வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் வெள்ளிக்கிழமை என்ன சமைச்சிட்ருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு 11:15 தான் வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மணி 12:20 சமையல் முடிச்சிட்டேன். 1 ஹவர் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே கொஞ்சம் டைம் எடுக்கிற டிஷ் எல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சிடணும். பக்கத்தில் வறுவல் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆகும். பாவக்காய் வந்து எப்படியும் ஒரு 3 ஹவர் கிட்ட ஆகும் இல்லையா, 1/2 மணி நேரத்துக்கு மேலே. அதனால் அதை வந்து தாளித்து விட்டுட்டேன். வந்த உடனே அரிசியை கழுவி போட்டேன். நீங்கள் வடிக்கிற மாதிரி இருந்தாலும் முதல்ல அரிசி ஊற வச்சுட்டு கழுவி போட்டுருங்க. அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போது நம்ம மற்ற வேலைகள்லாம் ஈஸியாக முடியலாம். பக்கத்தில் செஞ்சுக்கலாம். அப்படி செஞ்சது தான். இப்போ இன்றைக்கி அரிசியை கழுவி ஃபஸ்ட்டு போட்டுட்டு 3 முட்டையை வேக வச்சுட்டேன். அந்த கேப்பில் முட்டை வேகிற டைமில் முட்டையை இறக்கி வச்சுட்டு இது என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, வாழைத்தண்டு ஒரு சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு வச்சுட்டேன். போதும், எங்கள் வீட்டில் சாப்பிட போது இதே மீண்டும். அடுத்து இங்கே பாவக்காய் வந்து கட் பண்ணி பொரியல் இந்த பக்கம் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு தாளித்து விட்டேன். முட்டையை வேக வச்சதை எடுத்து அதிலே போட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிட்டேன். வதக்கி எல்லாம் போட்டு வேக வச்ச முட்டையை போட்டு ஒரு விசில் போட்டுன்னு வைங்க. அது அப்படியே நல்லா திக்காயிடும். இதுதான், அதான் 1 ஹவரில் முடித்தாச்சு. அடுத்து இன்றைக்கி இதுதான் சமையல். தயிர் இருக்குது, சாதம் வாழைத்தண்டு சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு, அப்புறம் வந்து சப்பாத்திக்காக சைட் டிஷ்ஷு முட்டை தொக்கு தக்காளி சட்னி. அடுத்து இங்கே பாவக்காய் வந்து வறுவல். அடுத்து இங்கே தயிர், அப்புறம் இங்கே சப்பாத்தி போட்டு டின்னர் வாசனை. என்னோடய பொண்ணுக்கு உங்களுக்கு தெரியும் மதியானம் ஒன்று சாப்பிடும். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச். உங்கள் வீட்டில் என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இது கூடவே நம்மளோட உறவுகளில் ஒருத்தர் வந்து எப்போவுமே என் மேலே ரொம்ப அக்கறையாக வந்து உடம்பை பார்த்துக்கோங்க மேம் போடுவாங்க. ஏன்னா நான் அப்பப்போ உடம்பு சரியில்லைன்னு போடுவேன் இல்லையா. இன்றைக்கி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். நேற்று அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி ஒன்றே தான் நல்லா தான் இருக்கேன். ரொம்ப நன்றி அவங்களுக்கு. என் மேலே அக்கறை எடுத்து எனக்கு அந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் உள்ளது தான் எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் சொல்கிறவங்களா யாரும் கிடையாதுனால ரொம்ப பெருசாக நினைக்கிறேன். நான் ரொம்ப நன்றிம்மா. நீங்களும் வந்து உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். டின்னர் பாக்ஸுக்கு 2 சப்பாத்தியும் தக்காளி சட்னி முட்டை வச்சுருக்கேன். இங்கேயுமே வச்சாச்சு.